ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் இந்த வீடியோவில் வெறும் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த இன்ட் மெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். நான் சொன்ன மாதிரி ஒரு C++ ப்ரோக்ராமில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபங்க்ஷன் நம்ம எழுதலாம். ஃபங்க்ஷன் அப்படின்னா பேசிக்காக என்னென்னா, நம்ம கம்ப்யூட்டர் ஏதாவது ஒன்று பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம எழுதலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை கம்ப்யூட்டருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம தனித்தனியாக வெவ்வேறு ஃபங்க்ஷன் எழுதி அதெல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டரை பண்ண சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் நான் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். அது என்னென்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு அவுட்புட் வரும். ஆனால் இப்போ நான் இதை மெயின் ஃபங்க்ஷனில் எழுதாமல் வேறு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி எழுதணுன்னா, நம்ம மெயின் ஃபங்க்ஷன் மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கணும். இப்போ மெயின் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்ட் அப்படின்னு ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுத்துருக்கோம். இது ஏன்னா மெயின் ஃபங்க்ஷன் எப்பொழுதுமே ஒரு இன்டீஜர் வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் 0 அப்படின்னு போட்டிருக்கோம். இது ஏன் அப்படின்னா, முக்கால்வாசி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை கம்ப்யூட்டர் பண்ண சொன்னீங்கன்னா அது ஒரு கேல்குலேஷனை பண்ணிவிட்டு அந்த கேல்குலேஷன் முடிஞ்சோடனே அந்த வேல்யூவை வந்து உங்களுக்கு திரும்பி கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷனோ இல்லை அடிஷனோ பண்ணி அந்த வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுன்னா, கம்ப்யூட்டர் அந்த வேல்யூவை கேல்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அது இன்டீஜராக இருக்கலாம் இல்லை டெசிமல் வேல்யூவாக இருக்கலாம். என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த டைப்பை வந்து நம்ம கொடுக்கணும் இங்கே. ஆனால் நம்மளுக்கு இந்த வாட்டி என்ன வேணும்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து சும்மா பிரிண்ட் மட்டும்தான் பண்ணணும். அது எந்த ஒரு கேல்குலேஷனும் பண்ண தேவையில்லை. அதனால் நம்ம இன்டீஜரை வந்து அது ரிட்டர்ன் பண்ண சொல்ல தேவையில்லை. ஒரு ஃபங்க்ஷன் எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாமல் சும்மா ஒரு பிரிண்ட் மட்டும்தான் பண்ணுது அப்படின்னா அது எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ண தேவையில்லாததுனால நம்ம அதோட ரிட்டர்ன் டைப் வந்து வாய்ட் அப்படின்னு கொடுக்கணும். வாய்ட் அப்படின்னு நம்ம ஃபங்க்ஷனுக்கு சொன்னோன்னா கம்ப்யூட்டருக்கு என்ன புரியும்னா, சரி இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை, நம்ம இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் பண்ணால் போதும், எதுவும் நம்ம திரும்பி தர வேணாம் அப்படின்னு தெரியும். சரி, இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் டைப் எழுதிட்டோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வாய்ட் அப்படின்னு. அடுத்து ஃபங்க்ஷனுடைய நேம் இல்லையா. மெயினுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் நம்ம மெயின் தான் எழுதணும். ஏன்னா கம்ப்யூட்டர் எப்போதுமே மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்கணும். நம்ம ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா. அதனால் நான் என்ன எழுதுறேன்னா, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் மாதிரியே பேரந்தசிஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் மாதிரியே கர்லி பிரேசஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் போட்டுக்கிறேன். இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்போயாவது கம்ப்யூட்டரை பண்ண சொன்னோன்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் ஒன்று ஒன்றா பண்ணும். இப்போ நம்ம ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. அதனால் நான் இங்கே மெயின் ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கிறத கட் பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சி அவுட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணால் ஹலோ வேர்ல்டு வருமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அவுட்புட்டுமே வரல. ஏன், அதான் நம்ம ஹலோ வேர்ல்டு போட்டிருக்கோமே, அப்புறம் ஏன் நம்மளுக்கு அவுட்புட் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கம்ப்யூட்டர் வந்து எப்போதுமே மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். மற்ற ஃபங்க்ஷன் எழுதியிருந்தாலும் அதுக்கு வந்து மெயின் மட்டும்தான் தெரியும். அதனால் இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா, மெயின் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோமோ அதை ஒன்றொன்றையும் பண்ணிகிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம எதுவுமே இல்லை, வெறும் ரிட்டர்ன் 0 மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா, சரி இந்த ஃபங்க்ஷனில் எதுவுமே அவங்க நம்மளை பண்ண சொல்ல, அதனால் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கம்ப்யூட்டர்கிட்ட தெளிவாக இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணு அப்படிங்கிறத நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் கம்ப்யூட்டருக்கு சொல்லணும். அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண சொல்லணுமோ அந்த ஃபங்க்ஷனுடைய பேரை மெயின் ஃபங்க்ஷனில் எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ மெயினில் வந்தோடனே பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு எழுதிட்டு இந்த பேரந்தசிஸை இங்கேயும் போட்டுக்கணும். அப்புறம் எப்பொழுதும் போல் நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டர் கொடுத்தோன்னா செமிகோலன் போட்டு எண்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த லைனை பார்த்தோன்னே கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும்னா, சரி பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ரன் ஆகாமல் ஒரு எரர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எரர்னு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் வாஸ் நாட் டிக்ளேர்ட் இன் தி ஸ்கோப் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம்ப்யூட்டருக்கு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு ஒன்று இருக்கிறது தெரியல, அது எங்கேயுமே நீங்கள் டிக்ளேர் பண்ணலையே அப்படின்னு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சொல்லுது. இது ஏன் அப்படின்னா, C++ ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, முதல்ல ஃபஸ்ட் லைனுக்கு வரும்,
அடுத்து 2வது லைனில் வந்துடும். அடுத்து இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும். இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இதுக்கு உள்ளார இருக்க லைனெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த பிரிண்ட் ஹலோ வேர்ல்டை பார்க்கும். ஆனால் இப்போதைக்கு கம்ப்யூட்டர் மேலேருந்து வந்ததுனால இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருக்கிறத இன்னும் பார்க்கவே இல்லை. அதனால் இது என்ன சொல்லணும்னா, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது நான் எங்கேயுமே பார்க்கலையே, அப்புறம் எப்படி நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு எரர் கொடுக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஃபங்க்ஷனை மெயினுக்கு கீழே எழுதாமல் அதை மெயினுக்கு மேலே எழுதணும். அப்படின்னா இப்போ என்ன ஆகுனா, கம்ப்யூட்டர் மேலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும். சரி, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கீங்க, அதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மெயின் ஃபங்க்ஷனை தேடி போவோம். அடுத்து இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்தோடனே இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இந்த முதல் லைனை பார்த்தோன்னே ஓகே பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், அதனால் அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ இது வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் கண்டிப்பாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்ற அவுட்புட்டு வந்திருக்கு எதிர்பார்த்த மாதிரி. சரி, இப்போ நான் இதை மேலே தான் கொடுத்தே ஆகணுமா, எனக்கு மெயின் ஃபங்க்ஷன் தான் மேலே இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நம்ம இது முன்னாடி மாதிரியே கீழே ஃபஸ்ட் எழுதிட்டு இந்த எரரை எப்படி போக வைக்கிறது அப்படின்னா, ஒன்று இந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்போ பார்த்த மாதிரி மெயினுக்கு மேலே எழுதணும், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதுவேன் பின்னாடி அப்படிங்கிறத நம்ம கம்ப்யூட்டருக்கு முன்னாடியே தெரியப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுடைய பேரும் ரிட்டர்ன் டைப்பும் எழுதியிருக்கீங்க இல்லையா, அதை காப்பி பண்ணி மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே போட்டுட்டு ஒரு செமிகோலன் போட்டிங்கன்னா, இப்போ இதை பார்த்தோன்னே கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சரி பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும் போல இருக்குது பின்னாடி, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கம்ப்யூட்டர் வந்து யோசிச்சுட்டு அதை வந்து மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்த உடனே முன்னாடி மாதிரி எரர் கொடுக்காம, ஓகே அவங்க தான் வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு ஒன்று எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதனால் நம்மளுக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எரர் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் எங்கே கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இதையும் நான் ரன் பண்ணேன்னா எரர் இல்லாமல் நம்மளுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது என்னென்னா, பேசிக்காக மெயின் ஃபங்க்ஷனை தவிர எப்படி இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட பண்ண சொல்கிறது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். ஸோ முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதணுன்னா அதுக்கு நம்ம ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் டைப்பும் ஃபங்க்ஷனுடைய பேரும் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் வந்து இன்ட்னு ரிட்டர்ன் டைப் கொடுத்துருக்கோம். இது ஏன் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து 0 அப்படிங்கிற வேல்யூவை எப்போதுமே ரிட்டர்ன் பண்ணணும், அதனால் இது இன்டீஜர் ரிட்டர்ன் டைப் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ இந்த புது ஃபங்க்ஷனில் நம்ம வெறும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை நம்மளுக்கு, அதனால் வாய்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். வாய்டுனா என்ன, எனக்கு நீ எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணினா போதும் அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறோம். அடுத்து என்ன பார்த்தோன்னா, இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா எப்படி மெயின்லேருந்து அதை சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷனுடைய பேரும் இந்த பேரந்தசிஸும் போட்டு செமிகோலன் போட்டோன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறது தெரியும். ஆனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை மெயினுக்கு கீழே மட்டும் போட்டிருந்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் மேலேருந்து பார்த்துட்டு வரும்போது இந்த ஃபங்க்ஷனு வந்து அதுக்கு தெரியாது, இது வரைக்கும் அது பார்த்துருக்காது. அதனால் அது வந்து எரர் கொடுக்கும். அதை வந்து நம்ம 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த ஃபங்க்ஷனையே மொத்தமாக அப்படியே மெயினுக்கு முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்தோடனே அதுக்கு தெரியும் அந்த ஃபங்க்ஷன் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு. இல்லை அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனை மெயினுக்கு கீழே தான் போடணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பின்னாடி சொல்லுவோம் அப்படிங்கிறத நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்திட்டோன்னா அப்பையும் வந்து எந்த எரரும் இல்லாமல் கம்ப்யூட்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சது அவ்வளோதான். இது வந்து பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஃபங்க்ஷன்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, இதை வந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். விதவிதமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பாருங்கள், 2-3 ஃபங்க்ஷன் எழுதி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதியிருக்கோம். இதே மாதிரியே நீங்கள் வேறு ஃபங்க்ஷன் எழுதி அதெல்லாம் மெயின்லேருந்து கால் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஆர்டரில் கால் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆர்டரில் கால் ஆகுதா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வருதா அப்படின்னு பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்னும் அட்வான்ஸ்டான ஃபங்க்ஷன்ஸோட கான்செப்ட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.